சிலுவை பயணம். மௌனம் சொன்ன மொழிகள் எல்லாம் அன்பின் மொழிகள் ஆனதே. காயம் தந்த வலிகள் எல்லாம் காலத்தின் சுவடுகள் ஆனதே. பாதையில்லா பாதை வழியே பயணம் சென்ற செம்மறியே, என்னை உருக்கி உம்மை போல வாழ இதயம் உறைவாயே. பயணம் இது பயணம், கல்வாரி சிலுவை பயணம். திருச்சிலுவை பாதை முன்னுரை. இன்று நாம் தியானிக்க இருக்கும் சிலுவை பாதை சிந்தனை இயேசுவின் பாடுகளில் பங்கேற்கும் புனிதர்கள். பாதைகள் பலவிதம், பயணங்கள் பலவிதம், பாடுகள் பலவிதம், பார்வைகளும் பலவிதம். இயேசுவின் சிலுவை பயணத்தில் பங்கேற்ற புனிதர்கள் அவரது சீடர்கள்தான். ஆனால் அவர்கள் இயேசுவின் பாடுகளில் ஏன் உதவவில்லை என்பதை அவர்களது மனநிலையிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். கல்வாரி பயணம் துவக்கம். அன்று ஓசன்னா பாடியவர்கள் இன்று ஒழிக ஒழிக என ஓலமிடுகின்றனர். கழுதை மேல் சவாரி செய்தவருக்கு கரடுமுரடான பாதையை பரிசாக்குகின்றனர். மேலாடைகளின் மேல் உலா வந்தவரை சிலுவை மரண தீர்ப்பிடுகின்றனர். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பங்கேற்பாளராக ஒரு பார்வையாளராக பார்க்கின்றோமா, அல்லது மனம் திருந்தி இயேசுவின் பாதையில் வாழ முயற்சிக்கின்றோமா என்ற சிந்தனையோடு தொடர்வோம் இச்சிலுவை பயணத்தை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன்.
எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை, மாசற்ற செம்மறிக்கு மனிதனின் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்குள்ளாகுவாய் என்ற இயேசுவுக்கு அநியாய தீர்ப்பிடுகிறான் பிலாத்து. இயேசு தீர்ப்புக்குள்ளாகும் போது அவரின் சீடரான சீமோனும் அங்குதான் மறைந்து நிற்கிறார். அவரது மனக்குமரல்கள் இங்கு வார்த்தைகளாய்: அன்பு இயேசுவே, உம்முடைய அன்பு சீடர்கள் எங்கே என்று நீர் தேடுவதை நான் உணர்கின்றேன். ஆனால் ஓடி வந்து உதவ முடியாமல் என் உள்ளம் கலங்குகின்றது. உமது அன்பை, உண்மையை, நேர்மையை தெரிந்திருந்தும் உமக்காய் பரிந்து பேசாமல் உம்மை தெரியாதவன் போல் மக்கள் கூட்டத்தினரிடையே ஒளிந்து கொண்டேன். உம் உயிரை விட என் உயிரே பெரிதென நினைத்து விட்டேன். தீவிரவாதி என முத்திரை குத்தப்பட்ட என்னை உம் சீடனாய் ஏற்றுக்கொண்டீர். ஆனால் நானோ உம்மை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கின்றேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெரிந்தோ தெரியாமலோ பிறர் குற்றவாளிகளாய் ஆக்கப்படும் போது நீதிக்கு குரல் கொடுக்க முடியாமல் என்னை போல் தவிக்கின்றீர்களா? அல்லது உதவ முன் வந்திருக்கிறீர்களா? ஜெபம். சிலுவை தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்ட இயேசுவே, பிலாத்துவைப் போல அநீதிக்கு பணியாமல், சீமோனைப் போல பயந்து இருக்காமல், உண்மைக்கு மட்டுமே பயந்து நீதிக்கு குரல் கொடுப்பவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, மணிமகுடம் சூட்டப்பட வேண்டியவருக்கு முள் கிரீடமும் சிலுவையும் பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள் என்றவரின் தோளில் சிலுவையும் தலையில் முள்முடியும் பரிசாகிறது. அப்போது அங்கிருந்த அவரது சீடர் அந்திரேயாவின் மனவேதனையின் வெளிப்பாடு இதோ. அன்பு இயேசுவே, கல்வரின் நடுவிலே குற்றவாளியாய் நிற்கின்றீரே. தோளில் சிலுவையும் தலையில் முள் கிரீடமுமாய் நீர் துன்பப்படுவதை நான் உணர்கின்றேன். உம் சிலுவையை சுமக்க ஒரு மனம் சொல்கின்றது, மற்றொரு மனமோ பயம் என்னும் சங்கிலியால் என்னை கட்டி போடுகின்றது. உம்முடைய அன்பை அறிந்திருந்தும் உம்முடைய வேதனை தெரிந்திருந்தும் உமக்கு உதவ முடியாத பாவியாய் நிற்கின்றேனே. உம் பாடுகளில் பங்கேற்கும் சராசரி மனிதனைப் போல் மாறிப்போனேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அருகில் இருப்போர் துன்ப துயரத்தில்
உழலும் போது என்னைப் போல் வேடிக்கை பார்க்காமல் ஓடிச் சென்று உதவி இருக்கிறீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, நாங்கள் யார் மீதும் சுமைகளை சுமத்தாமல் அவர்களின் சுமைகளை தாங்கிக் கொள்பவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தவர் பாரம் தாங்காமல் மண்ணில் சாய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பயணத்தில் இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். சீமோன் பேதுருவும் அங்கு கூட்டத்தினரோடு வருகின்றார். இயேசு விழுந்ததும் அவரை கண்டு உள்ளம் வெதும்புவது உங்கள் முன் வார்த்தைகளாய். அன்பு இயேசுவே, அன்று நீர் வாழும் கடவுளின் மகன் மெசியா என்று வாய்சாலம் காட்டிய நான் இன்று உம் கல்வாரி பயணத்தில் எதுவும் பேச முடியாத ஊமையனாய் தவிக்கின்றேனே. நேற்றிரவு வரை உம்மோடு இருந்த நான் இன்று உம்மை தெரியவே தெரியாது என மறுதளித்தேன். அன்று என்னை கேபா என அழைத்தீர். அதற்கேற்ப கல்லைப் போல இறுகிய மனதோடு உம் பயணத்தில் நிற்கின்றேன். அன்று அஞ்சாதே நான் உன்னோடு என சொல்லி என்னை கைதூக்கி விட்டவர் இன்று வீரர்களின் அடி தாங்க முடியாமல் முகங்குப்புற விழுகின்றாரே. நான் அருகிலிருந்தும் ஓடிப்போய் தூக்க முடியாமல் தவிக்கின்றேனே. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அருகில் இருப்போர் குடும்ப சுமைகளினால் சோர்ந்து போய் தடுமாறி விழும்போது தாங்கி இருக்கிறீர்களா? அல்லது தாங்குபவர்களை தடுக்கின்றீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்கள் பாவத்தால் கீழே விழுந்த இயேசுவே, குடும்ப பாரம், கடன் சுமை, வேலைப்பழு மற்றும் மனவேதனையினால் தடுமாறி விழுபவரை தாங்கிடும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. அன்பு மகனும் அன்னையும் சந்திக்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னையோடு நிகழ்கின்ற சந்திப்பில் அவரின் சீடரான பிலிப்பும் இருக்கின்றார். அவரின் மனநிலை இயேசுவின் பாடுகளோடு இதோ. அன்பு இயேசுவே, தட்டு தடுமாறி எழுந்து நின்ற உம்மை காண்கின்ற எல்லா கண்களும் கலங்குகின்றன. நீரோ பெருக்கெடுத்த நீரோடையாய் அன்னையின் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை துடைக்க முடியாமல் தவிக்கின்றீர். நானோ நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூட கூற முடியாதவனாய் மனம் நொந்து தவிக்கின்றேன். உம்மை பார்க்க பார்க்க என் நெஞ்சம் துடிக்கின்றது. சிந்தனை. என் அன்பு பிள்ளைகளே, பெற்றெடுத்த அன்னை தெய்வமல்லவா? நீங்கள் உங்கள் பெற்றோரை நேசிக்கின்றீர்களா?
மதிக்கிறீர்களா? மாமியாரை தாயாக, மருமகளை மகளாக மதிக்கின்றீர்களா? உங்களை பெற்றெடுத்து வளர்த்து நல்வாழ்வு தர அவர்கள் பட்ட பாடுகளை நினைத்து மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். அன்னை மரியின் அன்பு கொடையான இயேசுவே, எல்லா நேரங்களிலும் எங்கள் பெற்றோரை அன்பாய் ஆசையாய் அரவணைத்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. மன்னவன் இயேசுவுக்கு மனிதனின் உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பயணம் மனுமகனுக்கு கடைசி பயணம். சீரேனின் சீமோனுக்கு ஆன்மீகத்தில் முதல் பயணம். இப்பயணத்தில் இயேசுவின் சீடர் பர்த்தலேமியுவும் அங்கு இருக்கின்றார். அப்போது அவரின் மனவேதனை இயேசுவின் பாடுகளோடு இதோ. அன்பு இயேசுவே, சிலுவை சுமக்கவும் இணைந்து நடக்கவும் என்னை நீர் தேடுகின்றீர். உதவ நினைக்கிறேன், முடியவில்லை. உலக மீட்பின் உன்னத கருவியான சிலுவையை தூக்கும் பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அது சீமோனுக்கு கிடைத்தது. தள்ளாடும் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கிறார் சீமோன். கரம் கொடுக்க வேண்டிய நாங்கள் ஒளிந்து கொண்டோம். ஆனால் கிடைத்த வாய்ப்பை வரமாய் வாழ்வாய் மாற்றிய சீமோன் இயேசுவுக்கு சிலுவை பயண சீடனானான். நானோ தந்தையை தொலைத்த தனையனைப் போல தவிக்கின்றேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாராவது உங்களிடம் தங்கள் பிரச்சனைகளை வேதனைகளை சொல்ல முற்படும் போது ஏதாவது உதவி கேட்டு விடுவார்கள் என நினைத்து விலகி ஓடி இருக்கின்றீர்களா? அல்லது ஆறுதல் அளித்தீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். வழிபோக்கனையும் நண்பனாய் ஏற்ற இயேசுவே, எங்கள் நேரங்களை பணம் மற்றும் பொருட்களை தேவையற்ற செயல்களில் வீணாக்காமல் தேவையில் இருப்போருடன் பகிர்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இரக்கத்தை காட்டியவருக்கு இறைவனின் முகம் பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிறியதொரு இளைப்பாறுதலோடு மீண்டும் தொடர்கிறது சிலுவை பயணம். அப்பயணத்தில் செபதேயுவின் மகனான யாக்கோபும் பின்தொடர்கிறார். மனித சாயலே மறைந்து அல்லல் படும் இயேசுவுக்காய் மனம் வருந்துவது இயேசுவின் பாடுகளோடு இதோ. அன்பு இயேசுவே, உமது அன்பு முகம் எங்கே? கருணை வடிவான புன்னகை முகத்தில் இரத்த வியர்வை வழிந்தோடுகிறதே. அன்று என் தாயோ நான் உம்மோடு அரியணையில் அமர வேண்டும் என்றார். இன்று நானோ கொடூர சேவகர்களை தாண்டி வர முடியவில்லையே என தவிக்கின்றேன். ஆடவர் சமுதாயமே
அரண்டு நிற்கும் வேளையில் வீரப்பெண் ஒருவரின் சாகசம் அங்கு அரங்கேறியது. அலட்டலின்றி ஆண்டவரின் முகத்தை துடைத்தவருக்கு அழியா சின்னமாய் அவரது முகம் பரிசு. சீடன் என்ற பெருமையில் சுற்றிய நானோ செல்லா காசாய் மாறிப்போனேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட உலகில் நடக்கும் அவலங்கள் எத்தனை எத்தனை! கல்விக்காய் இயங்கும் குழந்தைகள், வேலைக்காக இயங்கும் இளைஞன், பிணியோடு போராடும் மக்கள், ஒருவேளை உணவுக்காக இயங்கும் ஏழை, பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படும் பெண் குழந்தைகள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஏதாவது செய்ய முன் வந்திருக்கிறீர்களா? ஜெபம். ஆறுதல் அளித்தவருக்கு அன்பு முகத்தை பரிசளித்த இயேசுவே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மன தைரியத்துடன் துணிவோடு வாழவும் அடுத்தவர் துயரில் பங்கெடுக்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. மனிதனின் மாசற்ற கொடையால் இரண்டாம் முறை மண்ணில் சாகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகாவின் உதவியோடு சற்று தெளிவோடு தன் சிலுவை பயணத்தை தொடர்ந்தவர் மீண்டும் விழுகிறார். அப்பயணத்தின் ஓரத்தில் வரி தண்டுபவராய் இருந்த சீடரான மத்தேயுவும் வருகின்றார். அவரது கண்ணீர் துளிகள் இங்கு வார்த்தைகளாய். அன்பு இயேசுவே, வரி தண்டுபவனாய் பாவியாய் இருந்த என்னை உம் சீடனாய் ஏற்றுக்கொண்டீரே. உம் கால்கள் தள்ளாடுகிறது, என் மனமோ துடிக்கிறது. உம்மை தாங்கிட ஓடோடி போ என சொல்லி என் உள்ளம் கூக்குரலிடுகின்றது. ஆனால் கால்களோ நகர மறுக்கின்றது. நானோ உம்மை தாங்கி பிடிக்கும் தகுதியற்றவனாய் படைவீரனுக்கு பயந்து புற முதுகிட்டு போகின்றேனே. மனிதனின் கொடையால் மறுமுறையும் விழுகின்றீர். பார்வையற்றவனைப் போல் பார்க்காமல் இருக்கின்றேனே. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்து கொண்ட வாழ்க்கைக்கேற்ப உண்மையாக இருக்கின்றீர்களா? மறைவு வாழ்க்கை வாழ்கின்றீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்களை தாங்கிட தடுமாறி விழுந்த இயேசுவே, உலக மாயைகளுக்கு இடம் கொடுக்காமல், ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழாமல் நேரிய வழியில் நாங்கள் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. ஆறுதலின் வெளிப்பாடு இங்கு அழுகையாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருமறை விழுந்தாலும் கலக்கமின்றி எழுந்து தொடர்கிறார் தன் சிலுவை பயணத்தை. அப்பயணத்தில் அங்கிருந்த மகதலேன் மரியாவின் உள்ள குமுறல்கள் இதோ. அன்பு இயேசுவே, அன்று என் சகோதரியிடம் எனக்காய் பரிந்து பேசினீரே. என் சகோதரனான லாசரை இழந்து தவித்த போது ஓடி வந்து
உயிர்ப்பித்து தந்தீரே. ஆனால் நானோ உம் வேதனை பாடுகளை தெரிந்தும் தெரியாதவள் போல் நிற்கின்றேனே. நீரோ இங்கு என் நிலையை விட உன் நிலையே அவலம், அழுங்கள் என்று கூறினீரே. வார்த்தை என்னும் நீரும் அன்பென்னும் உரமும் இட்டவர் காத்திடுவார் என ஆறுதல் அளித்த உமக்கு ஆறுதல் அளிக்க முடியாமல் துடிதுடிக்கின்றேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் உணவும் உடையும் கொடுக்கும் நீங்கள் இறை பயத்தை கொடுக்கின்றீர்களா? ஆண்டவர் மேல் நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக வளர்க்கின்றீர்களா? அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இயேசுவின் பாதையில் நடக்கின்றீர்களா? ஜெபம். எங்கள் பிள்ளைகளுக்காக அழச் சொன்ன இயேசுவே, எங்கள் குறைகளை களைந்துவிட்டு பக்தி இல்லாத பட்ட மரங்களாக எங்கள் பிள்ளைகளை உருவாக்காமல் பக்தி உள்ள பச்சை மரங்களாக வளர்த்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. முடவனை எழுப்பியவர் 3ஆம் முறை சாய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித பலவீனத்தால் 3ஆம் முறையாய் கீழே விழுகின்றார் இயேசு. தன் பயணத்தை தொடர எழ முயற்சிக்கும் போது முடியவில்லை. அங்குதான் அல்பேயுவின் மகன் யாக்கோபு இருக்கின்றார். அவரது வார்த்தைகள் இதோ. அன்பு இயேசுவே, எத்தனையோ முடமானவர்களை நடக்க வைத்தீர். ஆனால் இன்று நீரோ கரடு முரடான பாதையில் உம் பாதம் தடுமாறி விழுகின்றீரே. நீர் செய்த அற்புத அதிசயங்களை உடனிருந்து கண்டும் உமக்கு உதவாமல் அற்ப சேவகர்களுக்கு பயந்து நிற்கின்றேனே. நீர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் மறந்து நம்பிக்கையற்றவனாய் நாணி போய் தவிக்கின்றேனே. உம் கண்ணில் படுவதற்கு கூட தகுதியற்றவனாய் கூட்டத்தில் மறைந்து மருகிக் கொண்டிருக்கிறேனே. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு தந்தையின் 10 கட்டளைகளை கடைபிடிக்கின்றீர்களா? நாள், கிழமை, நல்ல நேரம், பொய்யானை, அடுத்தவரை சபிப்பது போன்ற பாவங்களை செய்கின்றீர்களா? சிந்தித்து மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்கள் மீட்புக்காய் கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் உம்மை காயப்படுத்துகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. ஆடையை களைந்து ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பயணம் கொல்கத்தாவில் நிறைவு பெறுகிறது. அந்நேரத்தில் ஆண்டவரின் சீடரான ததேயுவும் அங்குதான் நிற்கிறார். அவரின் உள்ள குமுறல்கள் இங்கு வார்த்தைகளாய். அன்பு இயேசுவே, கட்டி வைத்து அடித்தால் உம்முடைய காயங்களில் ஒட்டியிருந்த உடையை கொடூரர்கள் தோளோடு இழுக்கின்றனர். அப்போது
உம்முடைய வேதனையை கண்டும் காணாமல் நின்ற என் துயரத்தை என்னதான் சொல்ல? நீரோ என்னை சொந்தமானவனாய் நடத்தினீர். நானோ அந்நியனாய் ஒழிந்து நின்றேன். பாசத்தை காட்டிய உமக்கு பாதுகாவலனாய் நிற்காமல் பயந்தவனாய் பதுங்கிக் கொண்டிருக்கின்றேனே. ஆடையை இழந்த உமக்கு நண்பனாய் உதவாமல், அவமானத்தில் சீடனாய் நிற்காமல், துரோகம் செய்த யூதாசைப் போல உம்மை உதறிவிட்டேனே. நீரோ உயிரை விடவும் மேலான மானத்தை எமக்காய் அளித்தீரே. ஆடை இழந்தும் அமைதியாய் நிற்கின்றீரே. நானோ உம் அவலத்தை போக்கி உம்மை தேற்ற முடியாத பாவியாய் ஆனேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை மறந்து வாழ்ந்திருக்கின்றீர்களா? அரைகுறை ஆடை அணிந்து அடுத்தவரை இச்சைக்குள்ளாக்கும் அவலத்தை செய்திருக்கின்றீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்களுக்காக ஆடை இழந்து அவமான சின்னமாய் உருக்குலைந்த இயேசுவே, எங்கள் உடல் நீர் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. அருள் வழங்கும் ஆண்டவரின் உடலை ஆணி கொண்டு துளைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் உடல் 3 ஆணிகளுக்குள் அடக்கம். அப்போது அவரின் சீடரான தோமாவும் அங்குதான் நிற்கிறார். அவரது உள்ளத்து வேதனை இங்கு வார்த்தைகளாய். அன்பு இயேசுவே, பிணிகளை போக்கிய உம் கரங்கள் சிலுவையிலே பிணைக்கப்படுகிறது. மனிதனை திருத்தி மீட்பினை தந்திட உலகெங்கும் திரிந்த உம் கால்களை ஆணியால் துளைக்கின்றனரே. கொல்கொதா மலையிலே குருதி சிந்த நடக்கும் காட்சியை கண்டும் நான் இங்கு குருடனாய் செவிடனாய் ஊமையனாய் தவிக்கின்றேனே. சிறு புல்லை கூட வதைக்காத உம் உடலை வதைத்து ஆணிகளால் கூறு போடுகின்றனரே. நான் உமக்கு நல்ல சீடனாகவோ நல்ல மனிதனாகவோ நடக்கவில்லை. இரக்கமற்றவர்களின் இந்த ஈரமற்ற செயலினை கூட ஏற்றுக்கொண்டீரே. நானோ தட்டி கேட்கும் திராணி இல்லாதவனாய் தவிக்கின்றேனே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித உயிர்களை மதிக்காமல் இருந்திருக்கின்றீர்களா? ஜாதியின் பேரால் மதத்தின் பெயர்களால் சண்டையிட்டுக் கொண்டு வாழ்கின்றீர்களா? உடலில் ஓட வேண்டிய இரத்தம் சிந்த காரணமாய் இருந்திருக்கின்றீர்களா? சிந்திப்போம். ஜெபம். ஆணிகளுக்குள் அடைக்கலமான இயேசுவே, உம் திரு சிலுவையின் மகிமையினால் நாட்டில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளும் மறைந்து அமைதி நிலவ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. மனித பிறவியை மாசின்றி முடித்த இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவனிடம்
தன் ஆவியை ஒப்படைக்கின்றார் இயேசு. அந்நேரத்தில் அவரது அன்பு சீடரான யோவானும் அங்குதான் நிற்கின்றார். அவரது தாங்க முடியாத மனவேதனை இங்கு வார்த்தைகளாய்: அன்பு இயேசுவே, கண்ணின் மணி போல் எங்களை காத்த உம்மை காண சகிக்காமல் கண்ணீர் சிந்துகின்றேன். நேற்றிரவு மார்பில் சாய்ந்த நான் இன்று கட்டி அணைத்து ஆறுதல் தர முடியாத துர்ப்பாக்கியத்தோடு துடிக்கின்றேனே. உம்மோடு இரவும் பகலும் உறவாடிக் கொண்டு இன்று நீர் யாரோ நான் யாரோ என தவிக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே. நீரோ இறுதி மூச்சிலும் என்னை பிரித்து பார்க்கவில்லை. அன்னையை தந்து என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டீர். நானோ அன்புக்கு தகுதியற்றவனாய் தலைகுனிந்து நிற்கின்றேன். என் உள்ளமோ துடிக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக மரித்தவரை மறந்து உங்கள் சுய லாபத்துக்காக அழியும் செல்வத்துக்காக உங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதையில் வந்திடுங்கள். ஜெபம். எங்களுக்காக மரித்த இயேசுவே, இவ்வுலகில் அழியும் செல்வத்தை சேர்ப்பதை விட வான் வீட்டின் அழியா செல்வத்தை சேர்க்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. மகனை மடி மீது தாங்கிய அன்னை மரி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகோர் பாவங்களை எல்லாம் சுமந்து மரித்த தன் மகனை மடியில் சுமக்கிறாள் அன்னை மரி. அவரின் மனக்குமரல்கள் இதோ: அன்பு மகனே, நல்லது செய்தாய், வல்லமை செய்தாய், அற்புதம் செய்தாய், அதிசயம் செய்தாய் என்று கூறியவர்கள் எல்லாம் எங்கே? இந்த 33 வயதிற்குள் எத்தனை துன்பங்களை என் மகனுக்கு அளித்தீர்கள். அதை கண்டும் அமைதியாயிருக்கின்றேன். என் மகனின் ஒட்டிய வயிறும் ஒடுங்கிய உடலும் காண காண என் உள்ளம் உடைகின்றது. மரித்த மகனை மடியில் கிடத்தி அழுகின்றேனே. இன்னுமா உங்கள் மனம் இறங்கவில்லை? அன்பு மகனே, மகளே, கருவிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு கல்லறை கட்டுகின்றீர்களே. போதைக்கு அடிமையாகி குடும்ப சுமையை பிள்ளைகளின் முதுகில் வைக்கின்றீர்களே. இனியாவது மனம் திருந்தி என் மகனின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். அவனுக்காக அன்பு மகனை ஈன்ற அன்னையே, குழந்தை வரம் வேண்டி வருவோருக்கு மகனிடம் பரிந்து பேசும் அம்மா. அவரது பேரன்பினால் நல்ல கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்திட வரம் வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இமைக்கும் பொழுதில் இவ்வுலகை அசைக்கும் இறைவனுக்கு இரவல் கல்லறை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிருடன் இருக்கும்போது
உதவ முடியவில்லை. இறந்த பின்னாவது உதவ நினைக்கின்றார் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு. ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்யும்போது அவரது மனக்குமுறல்கள் இங்கு வார்த்தைகளாய்: அன்பு இயேசுவே, அனைத்தும் உம்மிடம் அடக்கம் என்பதை நான் அறிவேன். உம் பாடுகளில் பங்கேற்க முடியாமல் பரிதவிக்கின்றேன். ஆனால் பாடுகள் பட்டு இறந்த உம் உடலை பாரினில் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை பெற்றேன். உம்மோடிருந்து உறவாடியவர்கள் உம்மை விட்டு ஓடிப்போய் விட்டனர். நான் உம்மை அடக்கம் செய்தாலும் என் உள்ளம் அடங்க மறுக்கிறது. ஆனால் யாரிடமும் கேள்வி கேட்கும் தைரியமற்றவனாய் துவண்டு போகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தற்பெருமை, பொறாமை, ஆணவம், கோபம், காமவெறி போன்ற பாவங்களை அடக்கம் செய்து அன்பு, அமைதி, தாழ்ச்சி, பொறுமை, கற்பு நெறி போன்ற புண்ணியங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றீர்களா? இனியாவது மனம் திருந்தி இயேசுவின் பாதை வந்திடுங்கள். ஜெபம். எங்கள் நிலை வாழ்வுக்காக உயிர் ஈந்த இயேசுவே, எங்கள் தீய குணங்களை அடக்கம் செய்து அவரது அன்பில் உமது அன்பின் அரசில் நிலைத்திருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் ஜெபம். இயேசுவே, எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும். எங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வையும். எங்கள் வீடுகளின் தரைகளிலும் சுவர்களிலும் கூரைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும். எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும். எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாயமந்திர சக்திகள், சாத்தானின் ஏவுதல்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் மற்றும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், அவமானங்கள், நோய்கள், பிற தேவைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். நாங்கள் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம், சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் உமது பிரசன்னத்தால் வழி நடத்தும். இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் இயேசு கற்பித்து தந்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம் சொந்த கருத்துக்களுக்காக அன்னையின் பரிந்துரையை வேண்டி: அருளினிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.